திமுகன்னு சொன்னாலே அசிங்கமாக, ஆபாசமாக, அருவருப்பாக பேசுறது. அதாவது தமிழ் சினிமால ஏபிசின்னு சொல்லுவாங்க. அதுல நான்காம் தர மக்களுக்காக, விசிலடிச்சாங்குஞ்சல்களுக்காகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர் பேசிட்டு மக்களுக்கு புரியுதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் காவிரி தண்ணியை சொன்னேன்னு சொல்லிட்டு தான் நடிகர் சந்தானத்தின் துணை காமெடி நடிகர்ங்கிறத அசிங்கமா சிரிச்சு மக்களுக்கு காட்டிட்டார். அவர் அதைத்தான் சொன்னார். இவங்களை பத்திரிகைன்னு சொல்றதை விட இவர்கள் கூலிக்காக மாரடிப்பவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களெல்லாம் வெளியில இருக்கிறதுக்கே லாயக்கில்லை. அதே நேரத்தில் கைதை விட வழக்கை 10 நாள்ல முடிச்சு தண்டனையை வாங்கி தரணும். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். திமுகவிற்கு கண்ணை திறந்தா என்ன கேஸ் வருமோன்ற பயத்தில் இருக்கிற மாதிரி உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து பொன்முடி அவர்களுக்கும் பிடிவாரண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து இப்போ அதற்கு ஆதரவாக இருந்த நக்கீரன் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன ஜி நடந்துட்டு இருக்கு? இல்ல, அதாவது திமுகன்னு சொன்னாலே அசிங்கமாக, ஆபாசமாக, அருவருப்பாக பேசுறது. அதாவது தமிழ் சினிமால ஏபிசின்னு சொல்லுவாங்க. அதுல நான்காம் தர மக்களுக்காக, விசிலடிச்சாங்குஞ்சல்களுக்காகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு அடுத்த ஜெனரேஷன். எங்க ஜெனரேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் சிவாஜி எம்ஜிஆர் படத்துல எல்லாம் ஒரு இந்த டான்ஸ் வரணும், அந்த மக்களை கவரும்படியாக டான்ஸ் வேணும்னா ஐட்டம் சாங்னு சொல்லிட்டு ஜெயமாலினி, ஜோதி லட்சுமின்னு வச்சாங்க. எங்க காலத்தின் முடிவுகளில் நான் இளைஞராக இருந்த போது சிலுக்கு, அனுராதா அப்படின்னு வர ஆரம்பித்தார்கள். பட் அதன் பிறகு டி ராஜேந்தர், மணிரத்னம் வந்த பிறகு ஹீரோயினையே ஒரு ஐட்டம் சாங்ல ஆட வைக்கிறதுங்கிற பழக்கம் வந்துருச்சு. அது மாதிரி வெற்றி கொண்டான், இது வெண்ணை ஸ்டெல்லா, தீபுரி ஆறுமுகம், இப்படி இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் பேசிட்டு இருந்தாலும் அருவருப்பாக, ஆபாசமாக பேசுவதுங்கிறது திமுகவுடைய டிஎன்ஏலேயே, மரபணுல உண்டு. ஈவேரா எவ்வளவு கொச்சையாக, எவ்வளவு அருவருப்பாக எழுதியிருக்காருன்னு, பேசியிருக்காருன்னு நீங்க அவரை பார்த்தா தெரியும், அவரத படிச்சா புரியும். அண்ணாதுரை திரு பாரதிதாசனுக்கு கொடுத்த பணமுடிப்பில் கொள்ளையடித்தார்னு சொல்லிட்டு பாரதிதாசன் குயில்ல எழுதினதை எடுத்து கோட் பண்ணி பேசியதற்காக கிஷோர் கே சாமியை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அதை முதல் பக்கத்தில் விடுதலையில ஈவேரா போட்டிருப்பார். ஈவேராவை பற்றி உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு, அவருடைய பேச்சும் செயலும் மென்மையாக சொல்வதென்றால் மூடத்தனமானவை. டு புட் இட் லைட்லி இஸ் மேட்னஸ். வீரபத்ரன் செட்டியார் வெர்சஸ் இவி ராமசாமி நாயக்கர் என்ற கேஸ். அதுக்கு அந்த கேஸுக்கு அதுல அவருக்கு தண்டனை கிடைக்கல. ஏன்னா அதற்கு ஒரு 6 மாதம் முன்னாடி வேறொரு வழக்கில் பிராமணர்களை உயிரோடு கொளுத்தலாம்னு பேசியதற்காக திரு ஜவஹர்லால் நேரு காமராஜருக்கு ஒய் ஹாவ் யூ லெஃப்ட் திஸ் மேட் மேன் இன் ரோட்ஸ், ஏன் அரசு கைது செய்தவில்லை அப்படின்னு எழுதினார். சோ ஈவேரா காலத்திலிருந்து திமுகனா பைத்திய அறிவுன்னு அர்த்தம். அவங்க பகுத்தறிவுன்னு போட்டுப்பாங்க. பகுத்தறிவுன்னு ஒண்ணு கிடையாது. நன்மை எது, தீமை எதுன்னு பாக்குறதுக்கு பேர் தான் அறிவு. அதுக்கப்புறம் தனியா பைத்திய அறிவு எல்லாம் கிடையாது. இவங்க பண்றது பைத்தியக்காரத்தனம். அது மட்டும் இல்ல, அண்ணாதுரையும் இதை விட மோசமாக பேசுவார். அவர் சட்டமன்றத்தில் திராவிட நாடு எங்கே என காங்கிரஸ் தலைவர் TN அனந்தநாயகி கேட்ட போது சொன்னது ரொம்ப பிரபலம். அதை தாண்டி நேருவும், இலங்கை பிரதமர், உலகத்திலேயே முதல் பெண் பிரதமர் பண்டாரநாயக்கா பேசிய பொழுது அவர் திருமணமாகாதவர், இவரோ கணவரை இழந்தவர், தனி அறையில் பேசுகிறார்கள்னு பேசினவர் அண்ணாதுரை. அதன் தொடர்ச்சியாக கருணாநிதியை பத்தி சொல்லணும்னு சொன்னால், இந்திரா காந்திக்கு மதுரையில் கருப்பு கொடி காட்டுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட கொலை முயற்சி நடந்தது. அதில் கல்லடிபட்டு ரத்தத்தை இதுல ரத்தம் வந்தப்ப, நெத்தியில ரத்தம் வந்தப்ப முகத்தில் இதுன்னு ஆபாசமாக அவர் மாதவிடாய் ரத்தம்னு சொன்னவர். அவ்வளவு கேவலமானவர். இந்த பரம்பரையில் ஈவேரா, அண்ணாதுரை, கருணாநிதி பரம்பரையில ஸ்டாலினும் அவ்வப்போது அசிங்கமா பேசியிருப்பாரு. இது உதயநிதி அதை தொடர்கிறார். சோ இப்படி இருக்கிறப்ப
இதெல்லாம் அந்த காலத்துல உங்களுக்கு அந்த கூட்டம் சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு வழியாக பார்த்தாங்க. அவங்க கூட்டத்துக்கு வருபவர்கள் 4ஆம் தர மக்கள் தான். ஆனால் தமிழ் பற்று அப்படிங்கிற ஒரு வேடத்தில் அவர்கள் பல காலம் ஓட்டி எதிர்ப்பு இல்லாததனால், இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் வெளியில வந்த பிறகு திமுக தனியாக தானாக ஜெயிச்சது கிடையாது. அதிமுக தப்பு பண்ணப்பெல்லாம் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லி திமுக ஜெயிச்சது. 96ஆக இருக்கட்டும், 2006ஆக இருக்கட்டும். சோ திமுக வேண்டாம் என்பது 72ல எம்ஜிஆர் பிரிந்த பிறகு இன்று வரை அரசியல் திமுகவை எப்படி நீக்கணும், இந்த முறையும் ஆல்டர்னேட் அதிமுகவுக்கு பதிலா விஜய் கொடுப்போம்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த பேச்சுக்களை இவர்கள் தொடர்ந்தால் கண்டிப்பாக கைது செய்யலாம். இன்னொன்னு, இவர் பேசிட்டு மக்களுக்கு புரியுதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் காவிரி தண்ணியை சொன்னேன்னு சொல்லிட்டு தான் நடிகர் சந்தானத்தின் துணை காமெடி நடிகர்ங்கிறத அசிங்கமா சிரிச்சு மக்களுக்கு காட்டிட்டார். அவர் அதைத்தான் சொன்னார். இன்னும் சொல்ல போனால் பேச்சு அசிங்கமாய் போனால் அது நடவடிக்கையிலும் போகுங்கிறது. இவர் ஒரு நடிகைக்காக பால்டாயில் குடிச்சார்னு வரும். ஒரு நடிகை இவர் ஒரு ஹோட்டலில் வைத்து என்னை எப்படி நடத்தினார் என்று போட்ட ட்வீட்டா இருக்கட்டும், இன்னொரு நடிகை தன் புத்தகத்தில் இவர் சிகரெட்டால் சுட்டார் என்று எழுதியதாகெல்லாம் செய்திகள் உண்டு. எனவே அதை தவிர அரசியல்ல தன்னுடைய உடல் நோயால் இறந்து போன அருண்ஜேட்லியையும் சுஷ்மா ஸ்வராஜையும் மரணத்திற்கு மோடி காரணம்னு கேவலமாக பேசியவர். இன்னும் சொல்ல போனால் இவர் நிற்கின்ற சேப்பாக்கம் தொகுதியின் வேட்பாளர் முன்னாள் எம்எல்ஏ பழக்கடை அன்பழகன் 71 வயசுல கொரோனாவால் அனுப்பப்பட்டு திமுகவினால் கொல்லப்பட்டார். அது மாதிரி இவர் ரிப்பீட்டட் அஃபெண்டர். சனாதன பேச்சுக்கு 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கும். சோ அப்படி இருக்கிறவர் இப்படி பேசியதற்கு விசாரணைக்கு அழைத்து சென்ற பொழுதே நேற்றுக்கு அன்னைக்கு என்ன டிராமா பண்ணாங்கன்னு பார்த்திருப்பீங்க. இவர் வீராவேசம் பண்ண மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது என்னது, காவிரிக்காக தமிழ் விவசாயிகளுக்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் கைதாவேன். எங்க காவிரிக்கு நீங்க என்னங்க பண்ணியிருக்கீங்க? காவிரியில 1924 தமிழ்நாடு மதராஸ் சமஸ்தானத்திற்கும் இது மைசூர் சமஸ்தானுக்கும் ஒப்பந்தப்படி ஒரு அணை கூட கட்டக்கூடாது. ஆனால் இவர் நீர்ப்பாசனத்துறை நீர்வளத்துறையை தன் கையில வச்சுக்கிட்டு அப்பொழுது அந்த 69லேயே சட்டசபையில் இவர் பதில் கொடுத்தார். எதிர்கட்சி தலைவர் கருத்திருமன் கேள்விக்கு கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி காவிரியின் குறுக்கே ஹாரங்கி ஹேமாவதி என்ன அணைகள் கட்டுகிறது, அதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா அப்படின்னதுக்கு சட்டமன்றத்தில் திரு கருணாநிதி காவிரியில் குறுக்கே ஹேமாவதி ஹாரங்கி அணைகள் கட்டுவதில் நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு ஒரு தடவை சொல்லிட்டு அதை கேட்டு அவர்கள் அதிர்ச்சி அடைஞ்ச போது மீண்டும் சொல்கிறேன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். அதன் பிறகு 74 அந்த 50 வருஷ ஒப்பந்தத்தை இன்னொரு 50-100 வருஷத்துக்கு போட்டிருக்கணும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணல. இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஜெயலலிதா போட்ட வழக்கினால் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்ட பிறகு அந்த ஃபைனல் இவங்க 2004-14 ஆட்சியில இருந்த வரைக்கும் அதை இதுலயும் ஏத்தல. மத்திய அரசின் இதுல ஏத்தாம கெசட்ல ஏத்தாம இருந்தாங்க. பிஜேபி வந்துதான் ஏத்துனாங்க. சோ இவர்கள் எல்லா காலமும் காவிரிக்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்யும் தெலுங்கு கூட்டம். சோ இப்ப அங்கே இவர் பேசினது ஒரு எழுதி வச்ச ஸ்கிரிப்ட். அவர் அதை கூட ஒழுங்கா படிக்க மாட்டாருங்கிறது வேற விஷயம். பட் அதுக்கு நடுவுல யாரோ 2 கிரௌடுல இருந்து விஜய்க்கு நெருக்கமான இணைவி, அதுவும் தவறான கலாச்சாரம் தான். பட் அது ஓகே. பட் அது அந்த அவருடைய பெயரை சொல்ல அங்கேயும் தண்ணி வரக்கூடாது, வேற எங்கேயோ போகிறது, இப்ப வருதோ இல்லையோ அங்க வரணும் அப்படின்னு பேசிட்டு நான் காவிரி தண்ணியை சொல்றேன்றப்பயே அங்கு பார்க்கும் மக்களுக்கு இவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும். இந்த விஷயத்துல விஜய் கைது அல்லது விசாரணைக்கு அழைத்து போனாருங்கிறதுல உங்களுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, கைது செய்யவில்லை, செய்ய முடியாதபடிக்கு இவர்கள் லீகல் டீம் பண்ணிடுச்சுன்னு ஒரு பார்வையும், இன்னொரு பார்வை விஜய் தான் ஜெயலலிதா போல ஒரு பவர்ஃபுல்லாக கைது செய்வேன்னு சொல்றாங்க. எனக்கு 2க்கும் நடுவுல விஜய் இப்ப நீங்க போன 15 நாளா பேப்பரை எடுத்து பார்த்தா தினந்தோறும் சில்லறைகள் அல்ல கைகள். திருமாவளவன் கம்யூனிஸ்டுகள்லாம் நாங்க கூட்டணியில இருக்கோம், இல்ல நாங்க இது பண்ணுவோம் இப்படின்னு சொன்னதெல்லாம் இப்ப கடைசி பேஜுக்கு போயிடுச்சு. இப்ப
விஜய் வெசஸ் திமுகன்னு போயிடுச்சு. சோ திமுக இவருக்கு சப்போர்ட் பண்ணினால் அசிங்கமான ஆபாசமான நேரடி ரெட்டை உடல நேரடி ஆபாச பேச்சுக்கு ஆதரவு கொடுக்கற மாதிரி போச்சு. சோ விஜய் இன்னும் கொஞ்சம் பிளான்டா நடுராத்திரியில கைது பண்ணி இருக்கணும். ஆனால் 9 மணிக்கு போயிட்டு 11:30 வரைக்கும் கக்கூஸ்குள்ள ஒளிஞ்சிருந்துட்டு அதுக்கப்புறம் ஊர்வலம் போயிட்டு திருப்பி வந்திருக்காங்கிறது ஒரு செட்பேக் தான். போலீஸ் பிளானிங் சரியில்லை. ஏன்னா இவர்களை போன்றவர்களை கைது செய்தால் ரோட்ல கலவரங்கள், மக்களுக்கு பாதிப்பு வரும். இவங்களை கைது பண்ணா ஒன்னும் குட்டிச்சவராகாது. இவங்க எல்லாம் வெளியில இருக்கிறதுக்கே லாயக்கில்லாத நபர்கள் தான். ஆனால் ஆளை வச்சு கூட்டம் சேர்த்து கலடா பண்ணுவாங்க. சோ நடு இரவில் கைது செஞ்சிருக்கணும். பட் இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி இது முடிந்த பிறகு பொன்முடியுடைய அருவருப்பான பேச்சு, அவர் என்ன பேசினார்னு நம்ம பேசினா நம்ம வீட்டுக்காரங்க நம்மள அசிங்கமா பார்ப்பாங்க. சைவம் வைணவம் என்ற இந்திய நம்பிக்கைகளை, தமிழர்களின் நம்பிக்கையை அதுவும் புரியாம இருக்கணும்னு கையில வேற காட்டியிருக்காரு. அவர் யார சொன்னாரு? கோயிலுக்கு போகிற துர்காமையார சொன்னாரா இல்ல கனிமொழியுடைய தாயார சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. ஏனால் ஒரு விபச்சார விடுதிக்கு போயிட்டு பணம் கொடுக்காம ஓடி வந்தவர் கருணாநிதினு சொல்லி அவரை பற்றி கண்ணதாசன் எழுதினார்னு சொல்லுவாங்க. சோ இவர்களுடைய மனம், பேச்சு, செயல், மரபணுலேயே அசிங்கம் உண்டு. ஆச்சா, அதுல இரண்டாவது சந்தேகம் இல்லை. அடுத்ததாக பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட இவர் நக்கீரன் கோபால். நக்கீரன் என்பவர் 4ஆம் தரம் அஞ்சல் பத்திரிகையை நடத்துறவர். அவர் கரூர் சம்பவத்தின் போது விஜய் பயணம் செய்த அந்த கேரவான் பஸ்ல ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக அதோட டைரக்டர் இருந்தார் என்றெல்லாம் எழுதி இது தாவேகாவால் திட்டமிட்டது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போனார். அதை அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் சைலண்டாக இருந்து அதன் பிறகு அந்த டைரக்டர் பேட்டி கொடுத்துட்டு அதன் பிறகு இப்ப வழக்கு போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களெல்லாம் வெளியில இருக்கிறதுக்கே லாயக்கு இல்லை. அதே நேரத்தில் கைதை விட வழக்கை 10 நாள்ல முடிச்சு தண்டனையை வாங்கி தரணும். இன்னும் சொல்ல போனால் பொன்முடி கேஸ்ல எஃப்ஐஆர் போடாம கம்ப்ளைண்ட் கொடுத்து ஹைகோர்ட்ல 1க்கும் மேற்பட்ட நீதிபதிகள், எனக்கு தெரிஞ்சு 3 நீதிபதிகள் இது தவறான பேச்சுன்னு சுட்டி காட்டி இருந்தும் தெளிவான எஃப்ஐஆர் போடாம இருந்தாங்க. அதனால் அன்றைய போலீஸை ஹேண்டில் செய்த உள்துறை அமைச்சராக இருந்த ஸ்டாலின் மீதும் டெலிவேஷன் ஆஃப் டியூட்டின்னு சொல்லி என்ன கேட்டா எஃப்ஐஆர் போடணும். அதனால சோ இது ரெண்டுக்கும் பண்ணணும். நக்கீரனை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வளவு பொய்கள், எவ்வளவு ஆபாசங்கள், எவ்வளவு அசிங்கமாக பண்ணியிருக்காருன்னு சொன்னால் கவர்னரை பற்றி போட்டுட்டு அதன் பிறகு மன்னிப்பு கேட்டவர். ஆச்சா, இவங்களை பத்திரிகைன்னு சொல்றதை விட இவர்கள் கூலிக்காக மாரடிப்பவர்கள். அதனால அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். இதெல்லாம் நடக்கிறப்ப இன்னொன்னு விஜய் பாத்தீங்களா, முந்தா நேற்றுக்கு ஒரு தீர்ப்பு வந்தது. ஆனால் எந்த சேனல்லையும் வரல. சன் டிவியின் ஆதித்யா சேனலுக்கு அவர்கள் மிகவும் கீழ்த்தரமாக வாவு சிதம்பரனார் ஐயாவை பத்தி, அதாவது நமக்கெல்லாம் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இதை சொல்றப்ப ஷேர் ட்ரேடிங் கத்துக்குறேன், ஒரு நாள் கோர்ஸுக்கு பல 10,000 வாங்கிய ஒரு திமுக பினாமி கைதாயிருக்கிறார், PR சுந்தர்னு. அது அப்புறம் வச்சுப்போம். அந்த மக்களிடம் ஷேர் விற்று கப்பல் ஓட்டி வெள்ளைக்காரன் பிசினஸ வச்சு வெள்ளைக்காரனை கதிகலங்க வச்சவர் வாவு சிதம்பரனார். அவர் நடத்திய இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை பார்த்து பயந்து ஃப்ரீயா எடுத்துட்டு போறேன்னா, ஏன்னா கப்பலால் இந்தியால இருந்து வெளியில வரதும் உள்ள வரதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டா அவனுடைய வேலையே போயிடுங்கிறப்ப அவரை கைது செய்து அவருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. அதை எதிர்த்து வீரர் வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை கொண்டார். ஆனால் அந்த கப்பலோட்டிய தமிழனை செக்கெழுத்த செம்மல் என்பதை கீழ்த்தரமாக அவ்வளவு ஆபாசமாக ஆதித்யால 4 பேர் பேசும் ஒரு ட்ரெய்லர் விடப்பட்டது. அதை எதிர்த்து விமர்சனம் வந்த உடனே அந்த பேசின 2 பேர் உட்காந்துட்டு நாங்க ஏதோ விளையாட்டா பேசினோம், அதை நீக்கிட்டோம், மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்க. ஆனால் வழக்கு போட்டவுடன் தெளிவாக அந்த அதற்கு மறுப்ப ஒரு 2 வாரம் தொடர்ந்து ஒளிபரப்பணும். 1000 புத்தகங்கள் சுதந்திர போராட்ட வீரரை பத்தி கொடுக்கணும், சிதம்பரனார் பற்றிய டாக்குமெண்ட்ரி போடணும்லாம் கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி திட்டமிட்டு அதுல சிதம்பரனாரை மட்டும் இல்லை, ஏன்னா அந்த செக்கிழுத்த என்பதை சொல்வதற்கு துச்சாதனன் கதையை எடுத்து பேசியிருக்காங்கன்னா இவர்கள் தமிழர் மெய்யியல் மகாபாரதத்தை வைத்து இழிவு செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. எனவே இவங்களுக்கெல்லாம் 100 கோடி ஃபைன் போட்டிருக்கணும். இதே சன் டிவிக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சீரியல்
ஏதோ ஒரு சீரியல்ல அருவருப்பாக மருமகளை கற்பழிச்சு கொலை செய்யறதுக்கு மாமியார் திட்டமிடுற மாதிரி ஒரு சீரியல் போட்டு அதற்கு மன்னிப்பு கேட்டாங்க. அதன் பிறகு நித்யானந்தர் ரஞ்சிதா வீடியோ போட்டதற்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சோ இவர்களுக்கு இது தொடர்ச்சியாக இருக்கிறது. இவர்கள் இன்றைக்கு தமிழகத்தின் அதானியாக இருந்து கொண்டு இன்னைக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமுடைய மதிப்பு 15,000 கோடி. ஆச்சா, அவங்க லண்டன்ல ஒரு டீம் வேற வாங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட பணக்காரர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கலாநிதி மாறன் ஓப்பனாக மன்னிப்பு கேட்கணும். அந்த வீடியோ சன் டிவியின் அத்தனை சேனல்கள்லயும் போடணும் 2 வாரத்துக்கு. முக்கியமாக பிரைம் டைத்துக்கு முன்னாடி போடணும். எங்கள் சேனலில் கீழ்த்தரமாக திராவிடத்தனமாக நாங்கள் போட்ட அந்த வஉசி ட்ரெய்லருக்கு மன்னிப்பு கேட்கிறோம்னு அவர் சொல்லணும். ஏன்னா இல்லாட்டி 100 கோடி ஃபைன் பண்ணணும். ஏன்னா இந்திய அரசு இந்தியா மேப்ல காஷ்மீரை தப்பாக பாகிஸ்தான் பகுதியாக போட்டா 100 கோடி ஃபைன் போடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே கூகுள் போன்றவை கொஞ்ச காலத்துக்கு பயந்தாங்க. இப்பவும் அவ்வப்போது தவறுகள் நடக்கிறது. எனவே இந்த ஃபைனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு, இந்த வழக்குகள்லாம் போடுறது ஒரு பக்கம். விஜய் ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சார் சொன்னாரு? அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, அதில் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் சொன்னார். நாங்கள் வந்தால் தங்கமணி வேலுமணி வீரமணி இவரு எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்னாரு. ஆனால் 1000 இடத்துக்கு டிவிஎஸ்சி ரைடு போயிட்டு யாருமே ஒருவருக்கு கூட தண்டனை வாங்கி தரவில்லை. மக்கள் என்ன சார் பண்ணாங்க? திமுகவுக்கு சிஎம் சாரா இருந்தவர் இன்னைக்கு எக்ஸ் கொளத்தூர் எம்எல்ஏ சார் ஆயிட்டார். நேற்றைக்கு கொளத்தூரில் நடந்தது, நாளைக்கு பெரம்பூரிலும் நடக்கலாம். எனவே இந்த வழக்குகளை விரைவாக முடிக்கணும். ஏன்னா தாவேகா தரப்பில் அவர்கள் பயன்படுத்தும் போலீஸ் மற்றும் வக்கீல்கள் திறமையாக செயல்படணும். ஏன்னா சமீபத்தில் நடந்த வழக்கை எடுத்துக்கிட்டா ஏவாவேலு வழக்குல அவருடைய லுக் அவுட் நோட்டீஸா ஹைகோர்ட் மற்றும் சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிடுச்சு. திரு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சது மட்டும் இல்ல, அவர் முதல் 15 நாட்கள் இதுல திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல காலையிலும் மாலையிலும் கையெழுத்து போடணும்னு சொன்னதை 14 நாளைக்கு வரவே இல்லை. ஆனால் 2 நாள் 4 நாள் போட்டு நேத்தைக்கு அதுல இருந்து அவருக்கு விலக்கு பெற்றிருக்கிறார். தமிழக அரசு என்ன செய்யுதுன்னு எனக்கு புரியல. அவங்க ஏதோ நாங்க கேஸ் போடுறோம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சும்மா எப்படி திமுகவும் அதிமுகவும் பங்காளிகள் என்று செய்தது போல செய்கிறார்களோ என்ற ஒரு பயம் வருகிறது. சோ அதனால தாவேகா இதை செய்தால் எப்படி கொளத்தூரில் மக்கள் கொத்து பராட்டா போட்டாங்களோ அதே மாதிரி பெரம்பூரிலும் மற்ற இடங்களிலும் செய்ய முடியும். ஏன்னா நீங்க சொன்ன வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை நிறைவேற்ற முடியல. நேற்றுக்கு பட்ஜெட்ல எதுவுமே உருப்படியாக இல்லை. பட்ஜெட்ல உங்களுக்கு நீங்க பிறந்த குழந்தைக்கு 1 சவரன் 1 கிராம் மோதிரத்துக்கு 720 கோடி. ஆனால் திருமணமாகும் பெண்களுக்கு 1 சவரன்னு சொல்லியிருக்கீங்க. 8 கிராமுக்கு 800 கோடின்னா 1 கிராமுக்கு 700ன்னா எப்படி கட்டுப்படியாகும்? இது இப்ப கேட்கிறவனுக்கு இது கேழ்வரகுல நெய் வந்தா கேட்கிறவனுக்கு எங்க போச்சும்பாங்க. அது மாதிரி இவை வெற்று திட்டங்களாக இருக்கிறது. இதுவும் ஒன்னும் உங்க புதுசா உங்களுடைய யோசனையில இல்ல, பெயர் மட்டுமே நீங்கள் வச்சது. தாலிக்கு தங்கம் என்பது ஜெயலலிதா காலத்து திட்டம் தான். அதனால அதே போல பட்ஜெட்ல மேக்சிமம் கடன் எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கியாச்சு. ஆனால் அரசு ஊழியர்கள் பென்ஷனுக்கு இந்த வருஷம் செலுத்த வேண்டிய 14,000 கோடியை ஒதுக்கவே இல்லை. அப்ப அதை ஒதுக்கினா உங்களுடைய இது பற்றாக்குறை 54,000 இருந்து 68,000 ஆகும். அப்ப எந்த நிலைமைக்கு இருக்கும்னு பாத்துங்க. சோ தெளிவாக விஜய் பேச்சு ரொம்ப நல்லா இருக்கு, சில துறைகளில் மாற்றங்களும் தெரிகிறதுன்னு சொல்றாங்க. தாலுகா ஆபீஸ்க்கோ ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கோ போனால் முன்ன மாதிரி டிமாண்ட் பண்ணி கேட்காம கொடுக்கறத வாங்கிட்டு வேலை நடக்குது அப்படின்னு பலர் சொல்கிறார்கள். பட் இது அதே நேரத்தில் குமுதம், விகடன், தினமலர் போன்ற பத்திரிகை, தமிழ் ஹிந்து போன்ற பத்திரிகைகளில் இந்தந்த துறையின் இந்த அமைச்சர் இவ்வளவு கோடிகள் சேர்த்தார், இவ்வளவு வாங்கினார், டிரான்ஸ்ஃபருக்கு இந்த அதிகாரி வாங்கினார் என பெயர்கள் இன்டைரக்டாக சொல்லி அதுவும் அவ்வப்போது வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி டெண்டர்கள் நிறுத்தினதுனால திட்டங்கள் தள்ளி போகிறதுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா எழுதுது. சோ ஆட்சியை நடத்தணும், வெறும் காட்சியை பண்ணிக்கிட்டு ஏமாத்தினி திமுக தோத்து போனது. நீங்களும் அந்த வழியில போறீங்களோன்னு பயமா இருக்கு. சோ திமுகவினருக்கு தண்டனை வாங்கி தரணும். இதை சொல்ற இந்த நேரத்துல பிரதமர் மோடி அவர்களை இழிவாக பேசிய அந்த சேலத்தை சேர்ந்த பியூஷ் மனுஷ் மீதும் வழக்கு போட்டிருக்கான்னு சொல்றாங்க. இதெல்லாம் வெற்று வழக்காக போயிடக்கூடாது. ஏன்னா வைரமுத்து
கீழ்த்தரமாக பேசிய வழக்கில் தப்ப விட்டார்கள். அதே மாதிரி மோடியை கொலை செய்யலாம், இவர் அமித்ஷாவையும் மோடியையும் இழிவு செய்து பேசிய பாதிரியார் ஜார்ஜ் பொன்னையாவை எதுவும் பண்ணாம தப்ப விட்டாங்க. ஸோ வழக்குகள் தெளிவாக போட்டு தண்டனை வாங்கி தரணும், இதுதான் நம்ம பார்வை. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.